சாப்டர் 1 த எண்ட் அண்ட் த பிகினிங். கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய சண்டையில தான். நம்ம ஆள் பேரு ஃபேங் யுவான். ஆனா அவனை சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அரக்கா, டீமன்னு கத்துறாங்க. ஒரு பெரிய கூட்டமே ஒன்னு சேர்ந்து இவனை சாவடிக்க காத்துட்டு இருக்கு. ஒருத்தன் கத்துறான், மரியாதையா அந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடாம கொடுத்துடு, உன்னை நிம்மதியா சாவ விடுறேன்னு. இன்னொருத்தன், ஏ கிழட்டு நாய ஃபேங், போராடினது போதும்னு சொல்றான். அப்பதான் புரியுது, ஃபேங் யுவானை கொல்றதுக்காகவே அந்த இடத்துல இருக்கிற நல்லவங்கன்னு சொல்லிக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவனுடைய கொட்டயத்தையே அழிக்க வந்திருக்காங்க. கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அவன் மேல கோபம். நீ அந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடாவை உருவாக்க ஆயிரக்கணக்கில் மக்களை கொன்னு குவிச்ச, என்னோட மொத்த குடும்பத்தையே அழிச்சிட்டடா பாவி. 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தி என் உயிரையும் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அலறுது. அவங்க எல்லாருமே இன்னைக்கு உன்னை சாகிறத நான் பார்த்தே ஆகணும்னு வெறியில கத்துறாங்க. சுத்தி நின்னு எவ்வளோ கத்துனாலும் ஃபேங் யுவான் மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு தான் இருக்கு. பிளட்ல நனைஞ்சு உடம்பு ஃபுல்லா காயம், ஆனாலும் ஒரு அசராத பார்வை. இந்த சண்டை 6 மணி நேரமா நடந்துட்டு இருக்கு. சாக போறோன்னு தெரிஞ்ச அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு கவிதைய நினைச்சுக்கிறான். நிலவு மேல சூரியன் மறையுது, காலை பொழுது இரவுன்னு எல்லாமே போயிடுச்சு, திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அவன் உண்மையிலே இந்த உலகத்தையே சேர்ந்தவன் இல்ல. அவன் எர்த்ல இருந்து வந்த ஒரு சைனீஸ் ஸ்காலர். இந்த புது உலகத்துக்கு எப்படியோ 300 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் வாழ்ந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம், மொத்தம் 500 வருஷ வாழ்க்கை ஒரு கண் இமைக்கிற நேரத்துல போனதை நினைச்சு பார்க்கறான். மனசுக்குள்ள புதைச்சு வச்ச பல நினைவுகள் அப்போ அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவன் சிரிப்போட யோசிக்கிறான், முட்டாள், நான் தோத்துட்டேன். ஒரு அரக்கன்னா இரக்கம் பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது, கொலகாரனா அழிக்கிறவனாதான் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது. அப்பதான் அவன் தன்னுடைய கையில இருக்கிற ஒன்ன பார்க்கறான். அதுதான் ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடா. நான் இப்ப ரிஃபைன் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடா உண்மையாவே வேலை செஞ்சதுன்னா என்னோட அடுத்த பிறவிலையும் நான் ஒரு அரக்கனா தான் இருப்பேன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தோட வெடிச்சு செதறிடுறான். ஏய் அரக்கா, என்னை பார்த்து சிரிக்கிறியான்னு கூட்டம் கத்திக்கிட்டே இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க, அவன் சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை பண்ண போறான்னு எல்லாரும் தயாராகிறாங்க. ஆனா ஃபேங் யுவான் அந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடாவை யூஸ் பண்ணி தன்னையே அழிச்சிக்கிறான். சீன் கட். இப்போ சீன் மாறுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெய்கிற ஒரு ராத்திரி. அது ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு. கூயுவே குடும்பத்தோட கோவில். அங்க இருக்கிற பெரியவங்க தான் முன்னோர்கள்ல வணங்கிட்டு இருக்காங்க. முன்னோர்களே, எங்கள் ஆசிர்வதிங்க, நாளைக்கு நடக்கிற விழால நல்ல திறமையான பிள்ளைங்க கிடைக்கணும், அவங்க நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போதே பேச ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷம் எப்படி சீக்கிரம் போயிடுச்சு, நேத்து தான் இந்த விழா நடந்த மாதிரி இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆமா, நாளைக்கு நம்ம கூட்டத்துக்கு என்ன புது ரத்தம் வரப்போகுதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. நம்ம கூயுவே கிளான்ல ஒரு பெரிய ஆள் 3 வருஷமாச்சு, ஆனா பக்கத்து பை வில்லேஜ்லயும் ஷோம் வில்லேஜ்லயும் நல்ல பசங்க உருவாகி இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. அதுல அந்த பை கிளான்ல பை நிங்பிங்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் பயங்கரமான ஆளு. 2 வருஷ ட்ரைனிங்ல ரேங்க் 3 கூ மாஸ்டர் லெவலுக்கு போயிட்டான். அவன் நம்ம பிள்ளைங்களுக்கே ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கானுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ இன்னொரு பெரியவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நம்ம கிட்டயும் ஒரு ஆள் இருக்கான், கூ யுவே ஃபேங் யுவான். எல்லாரும் அவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் குழந்தையா இருக்கும்போதே ரொம்ப புத்திசாலி. 3 மாசத்திலேயே பேச ஆரம்பிச்சான். 4 மாசத்துல நடக்கவே ஆரம்பிச்சான். 5 வயசுலேயே தவித சொல்ற அளவுக்கு அறிவாளி. பாவம், அவன் அப்பா அம்மா சீக்கிரமே இறந்துட்டாங்க. இப்போ அவன் சித்தப்பா சித்தி கூட தான் வளர்றான்னு பேசிக்கிறாங்க. கூட்டத்தோட தலைவர் சொல்றாரு, ஃபேங் யுவான் மாதிரி சின்ன வயசுலேயே திறமையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே பெரிய சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனை சரியா வளர்த்தா அவன் அந்த பைனிங் பிங்குக்கே டஃப் கொடுப்பான்னு சொல்றாரு. சரி, நேரமாகுது, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு விழாவுக்கு தயாராகுங்க. போட்டினா பொறாமை இல்லாம நியாயமா நடத்துங்க, கூட்டத்தோட ஒற்றுமைக்கு பிரச்சனை வரா மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் போன அப்புறம் அந்த தலைவர் மழையை பார்த்துட்டு நம்ம கிளானோட எதிர்காலத்துக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு யோசிக்கிறாரு. சீன் கட் பண்ணா ஒரு அறையில ஒரு சின்ன பையன் படுத்துட்டு இருக்கான். அவன் திடீர்னு கண்ணை முழிக்கிறான். அவன் யோசிக்கிறான், கூயுவே வில்லேஜ், இது இது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடா
வேலை செஞ்சிருச்சு. அவன் சாகல. அவன் காலத்துல பின்னாடி போய் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அவனுடைய சின்ன வயசுக்கே திரும்பி வந்துட்டான். நான் திரும்பவும் பிறந்திருக்கேன். 500 வருஷம் அனுபவம், நினைவுகள் எல்லாத்தோடையும் அவன் திரும்பி பிறந்திருக்கான். தன் கைய பார்த்துட்டு மெல்லமா இறுக்கி முடுக்கிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சில ஒரு கெத்தான கள்ள சிரிப்பு ஓடுது. இப்போ 500 வருஷ அனுபவத்தோட ஆரம்பத்துல இருந்து அவன் வாழ்க்கையை திரும்ப வாழப் போறான். இந்த தடவை என்ன எல்லாம் பண்ண போறானோ? இப்படிதான் இந்த சாப்டர் முடியுது.